Hello students, very good morning. இன்றைக்கி நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸு ஃபஸ்ட் கிளாஸு 11th ஃபஸ்ட் கிளாஸு கெமிஸ்ட்ரி கிளாஸ் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கெமிஸ்ட்ரியோட இன்ட்ரடக்ஷன், ஆக்சுவலாக பேசிக் கான்செப்ட்ஸு நம்ம இது வரைக்கும் சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதை பற்றின பேசிக் கான்செப்ட்ஸை பற்றி தான் இப்போ படிக்க போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க, இது ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ 11th இன்றைக்கி ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஆகிறோம். ஸோ அதனால் கொடுக்குற ஒர்க்கை கரெக்டாக ப்ராப்பராக என்ன பண்ணணும் அப்படின்னா செய்யணும். ஸோ இது ஆன்லைன் கிளாஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு இந்த கூகுள் கிளாஸ் ரூம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு இது எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ ஹோம் ஒர்க் எல்லாமே நீங்கள் முடிச்சுட்டு இந்த கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்லேயே வந்து அப்லோட் பண்ணிடணும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா லிசன் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், டவுட்ஸ் வந்து எல்லா டீச்சர்ஸ்டையும் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆட்டம்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். ஆட்டம்ங்கிறது யார், நமக்கு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் ஆஃப் என்ன சொல்லலாம், ஆட்டம் இஸ் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் இன்னைக்கு டேக் பார்ட் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன். ஆட்டம்ங்கிறது ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். அது எதில் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து யாராக இருக்கலாம், ஹைட்ரஜனாக இருக்கலாம், ஆக்சிஜன், கார்பன், இன்னும் நிறைய நம்ம கிட்டத்தட்ட 118 எலமெண்ட்ஸ், தட் இஸ் ஆட்டம்ஸ் வந்து நம்ம வந்து இன் பீரியாடிக் டேபிளில் இருக்குது, ஓகேவா. ஸோ இப்போ ஆட்டம் அப்படிங்கும்போது ஸோ அதோடைய சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னு இருக்குது இல்லையா. ஸோ அது யாருன்னா ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்டு எலக்ட்ரான்ஸ் சொல்கிறோம். ப்ரோட்டான்ஸுக்கு நியூட்ரான்ஸுக்கு என்ன அப்படின்னா இட்ஸ் கன்சிடரபிள் மாஸ், அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் எலக்ட்ரான்கிறது என்ன கிடையாது, டஸ் நாட் ஹேவ் கன்சிடரபிள் மாஸ். அதுக்கு ஆக்சுவலாக எலக்ட்ரானுக்கு மாஸ் இருக்குது, அதை வந்து இங்கே நம்ம அதை மாஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆட்டம் அப்படிங்கும்போது என்ன, அதாவது எலக்ட்ரானுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, கன்சிடரபிள் டஸ் நாட் ஹேவ் கன்சிடரபிள் மாஸ்னால் அதுக்கு சார்ஜ் வேணால் இருக்க தேவையில்ல, இல்லை மாஸ் வந்து இல்லை அப்படின்றாங்க. ஸோ அதே போல் த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் மெயின்லி கான்ட்ரிபியூட்டட் இட்ஸ் ப்ரோட்டான் அண்டு நியூட்ரான்ஸ். ஒரு ஆட்டமுடைய மாஸை வந்து நம்ம எதை வச்சு கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ் வச்சு தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், அதாவது கவுண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபாருங்க ஃபஸ்ட்டு வந்து அட்டாமிக் நம்பர்னால் என்னென்னு பார்க்கலாம். த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசன்ட் இன் த ஷெல் ஆர் ஆர்பிட்டல் ஆர் எனர்ஜி லெவல்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் போது அட்டாமிக் நம்பர் 1, ஆக்சிஜன் 8, நைட்ரஜன் 7 அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஆர்பிட்டால், இதை வந்து என்ன சொல்லலாம், நம்ம ஆர்பிட்டால்னு சொல்லலாம், ஆர் ஷெல் அப்படின்னு சொல்லலாம், ஆர் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. அதே போல் ஆக்சிஜன் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா 8, அதோட அட்டாமிக் நம்பரு பாருங்கள் 1, 2, ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸு, 3, 4, 5, 6, 7, 8, டோட்டலி 8 எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இந்த ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே போல் அலுமினியம் பார்த்திங்கன்னா அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 13, ஓகேவா. ஃபஸ்ட் ஷெல்லில் 2 இருக்கும், செகண்ட் ஷெல்லில் வந்து 8 இருக்கும், தேர்ட் செல்லில் 3 இருக்கும், ஓகேவா. அதுதான் நம்ம யாருன்னு சொல்கிறோம், அட்டாமிக் நம்பர்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த அட்டாமிக் நம்பரில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, என்ன சொன்னால் மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் மெயின்லி கான்ட்ரிபியூட்ஸ் ப்ரோட்டான் அண்டு நியூட்ரான், அது மாஸ்க்கு. அதாவது இங்கே என்ன சொன்னாங்க, எலக்ட்ரான் டஸ் நாட் ஹேவ் சச் கன்சிடரபிள் மாஸ். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறது, எலக்ட்ரான்ஸை வந்து ஒரு மாஸ்க்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறது கிடையாது. அப்போ அட்டாமிக் நம்பருக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவோம், நம்ம எலக்ட்ரானை வந்து கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கடுத்து அட்டாமிக் மாஸ் ஆர் மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே பாருங்கள், த சம் ஆஃப் தி நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆஃப் தி ஆட்டம் இஸ் கால்டு மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஒரு அட்டாமிக் மாஸ் ஆர் மாஸ் நம்பர் அப்படிங்கும்போது யாரை கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னா அதாவது நியூக்ளியஸ், ஒரு ஆட்டமுடைய நியூக்ளியஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது யார், மாஸ் நம்பர். பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், கார்பனுக்கு இது கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர், மேலே இருக்கிறது 12ங்கிறது மாஸ் நம்பர். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது நான் ஏற்கனவே சொன்னேன், கீழே இருக்க அட்டாமிக் நம்பருங்கிறது யார், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் சொன்னேன். இப்போ ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ் தான் யார், நமக்கு மாஸ் நம்பர். அப்போ இங்கே வந்து பாருங்கள், இந்த 12 வந்து தனியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், 6 நியூட்ரான்ஸ் ப்ளஸ் 6 ப்ரோட்டான்ஸ். அப்போ 6 + 6 எவ்வளோ, 12. அதே போல் 16 அப்படிங்கும்போது 8 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 8 நியூட்ரான்ஸ்.
அதை சேர்த்து தான் நம்ம 16 சொல்கிறோம். அதை மாஸ் நம்பர்னு சொல்கிறோம். 16ங்கிற ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் வந்து 16 சொல்கிறோம். அதே போல் நைட்ரஜனோட மாஸ் நம்பர் 14. அப்போ 7 ப்ரோட்டான்ஸ் 7 நியூட்ரான்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறது. இதில் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் மீன் எலமெண்ட்ஸ்? எலமெண்ட் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் ஆட்டம். ஆட்டமை தான் நம்ம யாருன்னு சொல்கிறோம், நம்ம எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஆட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸ்மாலஸ்ட் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் பார்ட்டிக்கல். ஆக்சுவலாக தெரியுமா, ஆட்டம்ங்கிறது யாருன்னா ஒரு நியூட்ரல் பார்ட்டிக்கல். அதுக்கு வந்து எந்த சார்ஜஸ் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கேட்கலாம், சார் ப்ரோட்டான் நியூட்ரான்லாம் இருக்கே சார், அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டான்கிறது பாசிட்டிவ் சார்ஜு, எலக்ட்ரான்கிறது நெகட்டிவ் சார்ஜு, நியூட்ரான்கிறது என்னது சார்ஜ்லெஸ் பார்ட்டிக்கல். இதுக்கு வந்து சார்ஜ் கிடையாது. நியூட்ரான் மீன்ஸ் நியூட்ரல். அப்போ இங்கே பாருங்கள், ப்ரோட்டான்கிறது பாசிட்டிவ், எலக்ட்ரான் நெகட்டிவ். அப்போ இங்கேயே இது ரெண்டும் இருக்கிறதுனால ஆக்சுவலாக ஆட்டம் அப்படிங்கிறது யார் நமக்கு இட்ஸ் நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ மேட் அப் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் நேம்டு எலக்ட்ரான், ப்ரோட்டான் அண்டு நியூட்ரான்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோல்டு இஸ் என்ன சொல்லலாம் எலமெண்ட்டு, காப்பர் எலமெண்ட்டு, சில்வர், இதெல்லாம் என்ன சொல்லலாம் நம்ம எலமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதோட சிம்பிள் ஏயு, காப்பருக்கு சியு, சில்வருக்கு ஏஜின்னு சொல்கிறோம். அதுபோல் நெக்ஸ்ட் வந்து மாலிகுல்ஸ். மாலிகுல்ஸ் அப்படிங்கும்போது வாட் இஸ் மீன் பை மாலிகுல்? யாரை வந்து நம்ம மாலிகுல் சொல்லுவோம்? மாலிகுல் மே கண்டைன்ஸ் ஆட்டம் ஆஃப் தி சேம் எலமெண்ட் ஆர் மே கண்டைன் ஆட்டம் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் ஆர் மோர் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாயின்ட்னு ஃபிக்ஸ்டு ரேஷியோ. ஓகேவா? அதாவது ஒரு மாலிகுல் அப்படின்னா அதாவது கண்டைன் த சேம் எலமெண்ட். சேம் எலமெண்ட் பாருங்க, ஹைட்ரஜன். ஹைட்ரஜனுங்கிறது இது வந்து ஆட்டம். ஸோ ஹெச் அதுதான் நான் யாருன்னு போட்டிருக்கேன், H2 அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போது த ஆட்டம் ஆஃப் சேம் எலமெண்ட் ரெண்டும் சேர்ந்து ஒரு மாலிகுலை ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? அதே போல் கண்டைன்ஸ் ஆட்டம் ஆஃப் 2 ஆர் மோர் எலமெண்ட்ஸ் ஜாயிண்ட். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். சேம் எலமெண்ட் ஜாயிண்ட் ஆகியும் ஒரு மாலிகுல் ஃபார்ம் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் அப்படின்னா பாருங்கள், H2O வாட்டர் மாலிகுல். ஸோ வாட்டர் மாலிகுல் அப்படிங்கும்போது நமக்கு யார் 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாக ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அதே போல் 2 ஆர் மோர் H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 2 ஆர் மோர் எலமெண்ட்ஸ் ஜாயின்ட்னா ஃபிக்ஸ்டு ரேஷியோ. இதுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது. ஓகேவா? அது எப்படின்னு சொல்லலாம் பாருங்க. இப்போ C6H12O6. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட ரேஷியோ அது ஃபிக்ஸ்டு ரேஷியோன்னு எப்படி சொல்கிறோம் அப்படி பாருங்கள். இப்போ கார்பன் அப்படிங்கும்போது 6 அப்படிங்கும்போது 1:2:1. இப்போ ஒரு ரேஷியோ என்னது 1:2:1. அப்போ தான் அதுதான் நம்ம யாரும் சொல்கிறோம் ஜாயிண்ட் இன் a fixed ratio. அப்போ the molecule may contains atom of the same element or may contains atom of 2 or more element joined in a fixed ratio in accordance with the law of definite proportion. அதான் நான் சொன்னேன். இப்போ ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் வந்து என்ன இருக்குது, நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிட்டு மாலிகுல் ஃபார்ம் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ அதுதான் நம்ம யாரும் சொல்கிறோம் லா ஆஃப் டெஃபினைட் ப்ரப்போர்ஷன்ஸ்னு சொல்கிறோம். அது நம்ம 9th படிச்சிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட்ஸு. காம்பவுண்ட்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா, காம்பவுண்ட்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் மாலிகுல்ஸ்னால் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது பேர் தான் யாருன்னு சொல்லுவோம் நம்ம காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் ஒரு காம்பவுண்ட் சொல்கிறேன். CuSO4.5H2. ஸோ அப்போ இதில் காப்பர் சல்ஃபேட்டுங்கிறது ஒரு மாலிகுல். ஸோ H2O 5H2O. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கு காம்பவுண்ட்ஸ். அதேபோல் மோர் தென். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த காம்பவுண்ட்ஸ் மேட் அப் ஆஃப் மாலிகுல் விச் கண்டைன்ஸ் 2 ஆர் மோர் ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். ஒரு காம்பவுண்ட் அப்படிங்கும்போது இந்த மாலிகுல் அதாவது மேட் அப் ஆஃப் மாலிகுல்னு சொல்கிறாங்க. மேட் அப் ஆஃப் மாலிகுல்ஸ் விச் கண்டைன்ஸ் 2 ஆர் மோர் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டை தான் நம்ம யாரும் சொல்கிறோம் காம்பவுண்ட்ஸ் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு, குளுக்கோஸ், ஹைட்ரஜன் சல்ஃபைடு H2S, சோடியம் குளோரைடு, இதெல்லாம் நாம் யாரும் சொல்கிறோம் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஹோமோ அண்ட் ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்த மாலிகுல் மேபி ஒரு மாலிகுல் இருக்குன்னா இது மேபி அண்ட் எலமெண்ட். அது வந்து ஒரு எலமெண்ட், அதில் இருக்கிறது எலமெண்ட்டாக இருக்கலாம் அல்லது காம்பவுண்ட்ஸாக இருக்கலாம் ஒரு மாலிகுலில் இருக்கிறது. இஃப் மாலிகுல் இஸ் மேட் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆட்டம், ஒரே மாதிரி ஆட்டமாக இருந்தால், இப்போ வந்து H2 அப்படின்னா இது 2 ஹைட்ரஜன் ஆட்டம் சேர்ந்து ஒரு மாலிகுலை ஃபார்ம் பண்ணிருக்கு. சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆட்டமாக இருந்தால் அது வந்து என்ன சொல்கிறோம் நம்ம ஹோமோ அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரே மாதிரி இப்போ O2 ஒரு 2 ஆக்சிஜன் ஆட்டம் சேர்ந்து ஒரு மாலிகுல் ஃபார்ம் பண்ணிருக்கு. இது வந்து ஹோமோ அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே வந்து த மாலிகுல் தட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் எலமெண்ட். அது என்ன சார் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டானா பாருங்கள், CO2 இதை எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள்.
இப்போ இதில் 2 ஆட்டம் இருக்குது, கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அப்போ 2 ஆட்டமும் டிஃப்ரெண்ட் ஆட்டம் சேர்ந்து ரெண்டும் மாலிகுல் ஃபார்ம் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் combined to form a molecule, that means carbon dioxide. So that is heterona 2 different atoms. So அது heteroatomic molecules அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து அட்டாமிசிட்டி, இது நான் படிச்சிருப்போம்ல 10th. அது காம்பவுண்ட் இஸ் அ ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகுல். ஒரு காம்பவுண்டுங்கிறது ஒரு ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகுலாக இருந்தால் அதோடைய த நம்பர் ஆஃப் ஆட்டம், அதில் எத்தனை ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பாருங்கள். த காம்பவுண்ட் இஸ் அன் heteroatomic molecule, the number of atom present in the molecule is called atomicity. இப்போ கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கோங்க, எக்ஸாம்பிள் மேலே இருக்கிற எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ இது வந்து 2 ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகுல் தான். ஒரு கார்பன் 3 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம், ஆனால் ஒரு கார்பன் 3 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அப்போ இது என்ன சொல்லணும், நம்ம இதோட அட்டாமிசிட்டி வந்து 3. ஓகேவா. அதாவது ஒரு கார்பன் இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சுவலாக ஹெட்ரோஅட்டாமிக் மாலிகுல் இது. ஆனால் இதில் வந்து இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கார்பன் இருக்குது, 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அட்டாமிசிட்டி இஸ் 3. ஓகேவா. ஸோ அதே போல் H2S இதில் அதே தான், 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு சல்ஃபர் இருக்குது. அப்போ இதோட அட்டாமிசிட்டி என்ன தான் சொல்கிறோம், நம்ம 3 அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஷார்ட்டாக AR அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது யார் சார் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா, the ratio of average atomic mass factor to be unified atomic mass. அதாவது ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்க்கும் யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ்க்கும் இடையில் இருக்கிற இந்த ரேஷியோவை தான் நம்ம யாருன்னு சொல்லுவோம், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம 10th என்ன படிச்சிருக்கோம்னா, த அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட், த ரேஷியோ பிட்வீன் ஆவரேஜ் மாஸ் ஆஃப் அன் ஐசோடோப்ஸ் டு 1/12th part of the mass of a carbon 12 atom is denoted as AR அப்படின்னு சொல்லியிருப்போம். அதர்வைஸ் என்ன சொல்கிறோம், நம்ம ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோடைய ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஐசோடோப். ஓகேவா. அதாவது எப்படின்னா பாருங்கள், இப்போ 1H1 அப்படின்னு இருக்கு, 1H2, 1H3. இது வந்து ஹைட்ரஜன் ஆட்டமுடைய ஐசோடோப்ஸ், டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸ். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸில் இதோடைய ஆவரேஜ், இதோட மாஸ் பாருங்கள். இந்த ஐசோடோப்புக்கு வந்து மாஸ் வந்து 1, 1H2ஓட மாஸ் 2, 1H3ஓட மாஸ் 3. ஸோ இந்த 1, 2, 3 இந்த 3 மாசஸோடைய ஆவரேஜ். சரியா. ஸோ இப்போ இது வந்து ஒரு 80% இருக்குது, இது வந்து ஒரு 10% இருக்குது. ஸோ இது ஒரு 10%. ஸோ இந்த எலமெண்ட்டில் இவ்வளோ டோட்டலாக 100. ஸோ அப்போ இதோட ஆவரேஜ், இந்த மாசஸோடைய ஆவரேஜ் அதுதான் யாருன்னா, யார் ஆவரேஜ் மாஸ் ஆஃப் தி ஐசோடாப்ஸ் ஆஃப் த எலமெண்ட் டிவைடட் பை எப்படின்னா, டிவைடட் பை யார் அப்படின்னா 1/12th ஆஃப் தி மாஸ் ஆஃப் 1 கார்பன் 12. அதாவது கார்பனுடைய, அதாவது 1/12th ஒரு கார்பன், அதாவது அதோடைய அட்டாமிக் மாஸ் வந்து 12th, 1/12th ஆஃப் த மாஸ் ஆஃப் தி 1 கார்பன் 12 ஆட்டம். ஸோ ரெண்டோடைய ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது கிடைக்கிறது தான் யார் அப்படின்னா, யார் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக எதுக்காக சார் இந்த 1/12th ஆஃப் தி மாஸ் ஆஃப் தி 1 கார்பன் ஆட்டம் அப்படின்னா, அது தட் இஸ் அது வந்து என்ன சொல்கிறோம், நம்ம டிஃபால்ட்டாக நம்ம வந்து என்ன சொல்கிறோம், யாரோட வேல்யூக்கு வந்து, அதாவது டிஃபால்ட்டாக அதோடைய அட்டாமிக் மாஸை வந்து என்ன பண்ணுறோம், டிஃபால்ட் வேல்யூ வச்சுட்டு அதோடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா. ஐ மீன் என்ன சொல்கிறாங்க, த ரேஷியோ பிட்வீன் ஆவரேஜ் மாஸ் ஆஃப் தி ஐசோடோப் ஆஃப் தி எலமெண்ட் அண்ட் என்னது 1/12th ஆஃப் தி மாஸ் ஆஃப் தி 1 கார்பன் 12 ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் யார் அப்படின்னா, அது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆர் என்ன சொல்கிறோம், மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். சிமிலர், அதாவது என்னென்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னால் என்னென்னு பார்த்தோம் இல்லையா, அதே போல் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ரெண்டும் வந்து சேம் தான்றாங்க. எப்படின்னா, the ratio of mass of molecule to unified atomic mass unit அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாருங்கள், the similar to relative atomic mass and relative molecular mass ரெண்டும் ஒன்று தான். It's defined as the ratio of the mass of the molecule to be unified atomic mass unit. அப்படின்னா என்னென்னா ஷார்ட்டாக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மாலிகுலில் இருக்கிற அந்த ஆட்டமோடைய
அட்டாமிக் மாஸ், யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் என்னது ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்கிறோம். பாருங்கள், the relative molecular mass of any compound can be calculated by adding the relative atomic mass of its constituent atom. ஒரு ஆட்டமில் ஒரு மாலிகுலில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டமுடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் யார் அப்படின்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் சொல்லுவோம். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜனுடைய ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இப்போ ரிலேட்டிவ் அதாவது H2 அப்படிங்கும்போது இதில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது இல்லையா. அப்போ 2 இன்ட்டு இதோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் எவ்வளோ நமக்கு 1.008 U அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு யார் கிடச்சிட்றாங்க 2.016 U. யூன்னா என்னது யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். ஓகேவா. அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ். இது எப்படி சார் கேட்க பண்ணுறோம் பாருங்கள், C6H12O6 அப்படிங்கும்போது இப்போ கார்பன் வந்து 6 கார்பன் இருக்குது, கார்பனுடைய மாஸ் வந்து 12. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பாருங்கள் 12 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 12 இன்ட்டு ஹைட்ரஜனோட யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் எவ்வளோ 1.008. அதுக்கடுத்து ஆக்சிஜன் 6 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அப்போ அதோடைய அட்டாமிக் மாஸ் வந்து 16, யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் 16. ஸோ அப்போ இதெல்லாம் வேல்யூ பண்ணிங்கன்னா 6 × 12 எவ்வளோ 72. அதுக்கடுத்து வந்து 12 × 1.008 வந்து 12.096. 6 × 16 வந்து எவ்வளோ 96. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ 180.096 U அப்படிங்கிறத என்னது நமக்கு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது அந்த மாலிகுலில் இருக்கிற யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறதா யார் நமக்கு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து மோல் அப்படிங்கும்போது சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா மோல் இஸ் டினோட்டட் இஸ் a நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல். மோல் அப்படின்னா என்ன சொல்கிறோம் நம்ம நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு பேர் அப்படின்னா அதில் எத்தனை இருக்கும் நமக்கு, பேர்னால் 2 ஐட்டம்ஸ் இருக்கும். அதேபோல் டசன் அப்படின்னா அதில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கும் 12 ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மோல் அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தட் கண்டைன்ஸ் அஸ் மெனி எலிமெண்டரி என்டைட்டிஸ். இப்போ ஒரு மோல் அப்படின்னா அதில் மெனி எலிமெண்டரி என்டைட்டிஸ், ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ், மெனி எலிமெண்டரி என்டைட்டிஸ் இருக்கும். அது யாராக இருக்கலாம், ஆட்டமாக இருக்கலாம், மாலிகுலாக இருக்கலாம், அல்லது அதர் பார்ட்டிகல்ஸாக இருக்கலாம். ஸோ ஆஸ் என்ன சொல்கிறாங்க, there are atoms exactly 12 gram of the carbon 12 isotopes. 12 gram of அது எதுக்கு சொல்கிறாங்க, as there are atoms exactly சொன்னால் கார்பன் 12, அதாவது 12 gram of carbon 12 isotopes அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் 1 mole அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. சொல்ல புரியுதா. அதாவது ஒரு மோல் அப்படின்னா அந்த மோல் இஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கண்டைன்ஸ் மெனி எலிமெண்டரி என்டிட்டிஸ். அந்த மெனி எலிமெண்டரி என்டிட்டிஸ்ங்கிறது யாரு, ஆட்டம்ஸாக இருக்கலாம், மாலிகுல்ஸாக இருக்கலாம், அதர் பார்ட்டிகல்ஸாக இருக்கலாம். ஸோ அதை எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க 12 gram ஆஃப் தி கார்பன் 12 ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து 12 gram ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப்னா அது எவ்வளோன்னு சொல்லணும் நம்ம 1 mole அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அது பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். மோல் ஆஃப் ஆட்டம் அப்படின்னா அப்போ 1 mole ஆஃப் எலமெண்ட் ஆர் ஆட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் என்டைட்டிஸ் நான் சொல்லலை, வாட் இஸ் மீன் என்டைட்டிஸ் அப்படின்னா அதில் எத்தனை என்டைட்டிஸ் இருக்கும் 6.023 10⁻23 ஆட்டம்ஸ் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க கிராம் அட்டாமிக் மாஸ். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், கிராம் அட்டாமிக் மாஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ 1 mole ஆஃப் அன் எலமெண்ட் கண்டைன்ஸ் அந்த 1 mole அப்படின்னா அதில் எத்தனை என்டைட்டிஸ் இருக்கும் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா 6.023 10⁻23 என்டைட்டிஸ் அதில் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அப்போ பாருங்கள் 1 mole ஆஃப் ஆக்சிஜன் கண்டைன்ஸ் 6.023 10⁻23 ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன். அண்டு அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா த கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் 16 gram. இப்போ ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸ் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம 16 gram அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த 16 gram ஆஃப் அட்டாமிக் மாஸ் இருக்கிற ஆக்சிஜனுக்குள்ள எத்தனை என்டைட்டிஸ் இருக்கும் 6.023 10⁻23 என்டைட்டிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ அதை வந்து நம்ம யாரும் சொல்லுவோம் 1 mole அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மாலிகுல்னாலும் அதே தான் 1 mole ஆஃப் மேட்டர், அதாவது ஆட்டமாக இருக்கலாம், மாலிகுல் எது வேணா இருக்கலாம். இங்கே நம்ம மாலிகுல் சொல்லுவோம். இப்போ 6.023 10⁻23 மாலிகுல் அண்ட் இட்ஸ் ஈக்குவல். அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அவருடைய கிராம் மாலிகுலர் மாஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. இங்கே பாருங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இங்கே ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கோமா. இப்போ குளுக்கோஸ் அப்படின்னா 180 எவ்வளோ சொல்லியிருக்கோம் 180.01096ன்னு சொன்னோம்.
ஸோ இது யார் அப்படின்னா இதுக்கு வந்து ஜி அந்த யூக்கு பதிலாக ஜி போட்டிங்கன்னா அது யார் நமக்கு கிராம் மாலிகுலர் மாஸ். யூனிஃபைடு யூக்கு பதிலாக ஜி போட்டால் அதுதான் கிராம் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ 1 mole ஆஃப் மேட்டர் கண்டைன்ஸ், இப்போ 1 mole ஆஃப் குளுக்கோஸ்ன்னு சொல்கிறோம், C6H12O6 அப்படின்னா இது வந்து இதோடைய மாஸ் வந்து நம்ம என்ன சொன்னோம் 180.096ன்னு சொன்னோம். ஸோ அப்போ ஜி அதாவது கிராம் மாலிகுலர் மாஸ்க்கு ஈக்குவல்னு சொன்னோம். ஸோ இதுக்குள்ளார எத்தனை என்டைட்டிஸ் இருக்குன்னா 6.023 10 to the power of என்டைட்டிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மோல் ஆஃப் மாலிகுல். அதுக்கடுத்து வந்து அவகாட்ரோ நம்பர். ஓகேவா? ஸோ வாட் இஸ் மை அவகாட்ரோ நம்பர்? நமக்கே தெரியும். த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம் 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஐசோட்டோப் அப்படிங்கும்போது நம்ம டிட்டர்மின்ட்லி அதாவது எக்ஸ்பெரிமெண்டலி, அதாவது த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 இஸ் டிட்டர்மின்ட் எக்ஸ்பெரிமெண்டலி. ஸோ அதை வந்து யார் என்ன சொல்கிறாங்கன்னா திஸ் எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து கால்குலேட் பண்ணுறாரு. கால்குலேட் பண்ணுற யாருன்னா அதை வந்து அவகாட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படின்னா, அதாவது 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஐசோட்டோப்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ என்ன சொல்கிறாங்கன்னா 6.023. ஸோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1 mole அப்படின்றாங்க. அப்போ அந்த 6.023ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் 1 mole. சரியா? அப்போது 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஐசோட்டோப்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 moleக்கு ஈக்குவல். தட் 1 mole இஸ் ஈக்குவல் டு 6.023 × 10 to the power of 23 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த 6.023 × 10 to the power of 23 இஸ் கால்ட் ஆஸ் என்ன சொல்கிறாங்க அவகாட்ரோ நம்பர். வாட் இஸ் மை அவகாட்ரோ நம்பர் அப்படின்னா 6.023 × 10 to the power of 23 is an Avogadro number. So this Avogadro number is equal to 1 mole. ஓகேவா? இப்போ 1 மோல்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் மீன் 1 mole? 1 mole ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா தட் 1 mole ஆஃப் ஆக்சிஜன் கண்டைன் 6.023 × 10 to the power of 23 என்டைட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 5 mole ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிஜன் 5 mole ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல். இப்போ 1 mole அப்படின்னா 6.023 × 10 to the power of 23. ஸோ அப்போ 6.05 × 6.023 × 10 to the power of 23 molecules. ஸோ இதை ஆட் பண்ணால் வர வேல்யூ தான் என்னது 5 moles. இது ஈக்குவல். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட். வாட் இஸ் மை கிராம் ஈக்குவலன்ட் அப்படின்னா பாருங்கள், ஒரு எலமெண்ட் எடுத்துக்கலாம். கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் இல்லைனா காம்பவுண்ட் எடுத்துக்கலாம், ஆர் அயான் அதாவது ஒரு அயனியாக எடுத்துக்கலாம். ஸோ அதோடைய மாஸ் அப்படிங்கிறது மாஸ் தட் கம்பைன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ் அதோடைய எதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். த கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் காம்பவுண்ட் ஆர் அயான்ஸ் இஸ் த மாஸ் தட் கம்பைன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ் 1.08 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் 35.5 கிராம் ஆஃப் குளோரின். ஸோ அதில் டிஸ்பிளேஸ் ஆகிற அல்லது கம்பைன் ஆகிற 1.008 கிராம் ஹைட்ரஜனாக இருக்கலாம், அல்லது 8 கிராம் ஆக்சிஜனாக இருக்கலாம், அல்லது 35.5 கிராம் ஆஃப் என்ன இருக்கலாம் குளோரினாக இருக்கலாம். ஸோ அதான் வந்து கிராம் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜிங்க்கு ப்ளஸ் H2SO4 கிவ்ஸ் வந்து என்னது ZnSO4 + H2 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 mole ஆஃப் ஜிங்க் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த 1 mole ஆஃப் ஜிங்க்குங்கிறத அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த ஜிங்க் பக்கத்தில் எத்தனை நம்பர் எந்த நம்பரும் இல்லை. அப்போ என்ன மீனிங்கு 1 moleன்னு அர்த்தம், 1 mole ஆஃப் ஜிங்க்னு அர்த்தம். ஸோ 1 mole ஆஃப் ஜிங்க்கு டிஸ்பிளேசஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1 mole ஆஃப் ஜிங்க் இருக்குது. ஸோ அதோட மாஸ் வந்து எவ்வளோ 65.38 கிராம். டிஸ்பிளேசஸ் 1 mole ஆஃப் ஹைட்ரஜன், அதாவது 1 mole ஆஃப் ஹைட்ரஜன். இங்கே பாருங்கள், அதை வந்து எதை டிஸ்பிளேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த H2SO4ல் இருக்கிற இங்கே பாருங்கள், ஒரு ஹைட்ரஜனுக்கு 1.008, 2 ஹைட்ரஜனுக்கு என்ன அர்த்தம் 2.016. ஸோ அப்போ இந்த 1 mole ஆஃப் ஜிங்க் அப்படிங்கிறது டிஸ்பிளேசஸ் 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல். அப்போது இதில் இருக்கிற இந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டமையும் இது என்ன பண்ணிடுச்சு டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் என்ன ஆகிடுச்சு. இப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஜிங்க் டிஸ்பிளேஸ் ஆனதுனால பாருங்கள் ஜிங்க் ZnSO4 + H2 வந்து என்ன ஆகிடுச்சு பை ப்ராடக்டாக வெளியே வந்துடுச்சு. ஸோ அதை தான் இவங்க சொல்கிறாங்க. இந்த ரியாக்ஷன் 1 mole ஆஃப் ஜிங்க்கு
அது வந்து 65.38. அது எதை டிஸ்பிளேஸ் பண்ணுது? 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுலை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு என்ன ஆகிடுச்சு? ஜிங்க் சல்ஃபேட்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ பாருங்கள், அதை கால்குலேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். த மாஸ் ஆஃப் ஜிங்க் ரெக்வயர்ட் டு டிஸ்பிளேஸ், அதோடைய மாஸ் வந்து எவ்வளோ வேணும்னு கேட்குறாங்க. அப்போ வந்து பாருங்கள் 65.38 இது வந்து யாரோட மாஸ்? ஜிங்கோட மாஸ் டிவைடட் பை 2.016ங்கிறது இந்த டிஸ்பிளேஸ் பண்ண அந்த ஹைட்ரஜன் மாலிகுலோடைய மாஸ். அதாவது 1.008ங்கிறது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு. இங்கே வந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கனால நம்ம என்ன சொல்கிறோங்க, 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கனால நமக்கு என்ன பண்ணிட்டோம்? 2.016 எடுத்துட்டோம். ஸோ இன்ட்டு 1 ஹைட்ரஜன் தானே, 1 ஹைட்ரஜன் வந்து 1.008 ரெண்டையும் சால்வ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 65.38 டிவைடட் பை 2, அப்போ 32.69 கிராம் ஈக்குவலன்ட் இன்வெர்ஸ். அப்போது ஜிங்க்குடைய கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா 32.69 கிராம் ஈக்குவலன்ட் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஈக்குவலன்ட் மாஸ்க்கு வந்து இந்த கிராம் ஈக்குவலன்ட் மாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நோ யூனிட். ஓகேவா? ஈக்குவலன்ட் மாஸுக்கு வந்து நோ யூனிட், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிராம் ஈக்குவலன்ட் மாஸாக இருந்தால் மட்டும் நம்ம என்ன சொல்லணும்? கிராம் ஈக்யூ இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஐசோடோப்ஸ். ஐசோடோப்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், 2 or more என்ன சொல்கிறோம் ஃபார்ம்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் ஹேவிங் த சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். பாரு இங்கே தெரியும் 17Cl35 17Cl37ன்னு சொன்னோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற அந்த 17ங்கிறது அட்டாமிக் மாஸ், மேலே இருக்கிறது 35 வந்து மாஸ் அப்படின்னா கீழே இருக்க 17ங்கிறது அட்டாமிக் நம்பரு, மேலே இருக்கிற 35ங்கிறது அட்டாமிக் மாஸ். இங்கே 17 அட்டாமிக் நம்பர், 37 வந்து அட்டாமிக் மாஸ். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்குது, மாஸ் நம்பர் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை யாருன்னு சொல்லுவோம் நம்ம? ஐசோடோப்ஸ். அதை சொல்கிறேன், சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட். இது 2 or more ஃபார்ம்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் ஹேவிங் தி சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து வந்து என்ன சொல்கிறோம்? ஐசோபார்ஸ். ஐசோபார்ஸ்னால் என்ன சார்னா ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சேம் மாஸ் நம்பர் சேமாக இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள் 18 ஆர்கான் 40 20 கால்சியம் 40. இதில் பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மாஸ் நம்பர் ரெண்டுலேயுமே 40. இதை நம்ம யாரும் சொல்கிறோம்? ஐசோபார்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து ஐசோடோன்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட். பாருங்கள், இது கார்பனு, இது நைட்ரஜன். ஹேவிங் த சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து சேமாக இருக்கும் பட் வந்து அதோட அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் அண்ட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். பாருங்கள், நல்லா இருக்கும். நீங்கள் ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான் நம்பர் வந்து சேமாக இருக்கும், ஆனால் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக. எப்படி சார் இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இப்போ கார்பன் பாருங்கள், அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் ரெண்டுலேயுமே, மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து அதோடைய நியூட்ரான்ஸ் எடுத்து பாருங்கள். இப்போ எப்படி நியூட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணலாம்? 13லேருந்து 6 மைனஸ் பண்ணுங்கள், அப்போ எவ்வளோ வரும்? நமக்கு 7 வரும். ஓகேவா? அதே போல் இந்த நைட்ரஜன்லேயும் 14ங்கிறது மாஸ் நம்பர், அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அட்டாமிக் நம்பர் 7 மைனஸ் பண்ணால் 7, அப்போ இதுதான் யாருன்னா நியூட்ரான். ஓகேவா? இப்போ பாருங்கள், ரெண்டுலேயுமே நியூட்ரான் சேமாக இருக்குது, ஆனால் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? நம்ம ஐசோடோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மோலார் வேல்யூம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மோலார் வேல்யூம் அப்படிங்கும்போது பாருங்கள், 1 mole ஆஃப் எனி கேஸஸ். இப்போ தான் நான் சொன்னேன் 1 mole அப்படின்னு சொன்னேன். அப்போ இங்கே வந்து நம்ம வந்து பார்ட்டிகல்ஸ் சார்ந்த ஆட்டம்ஸு, அயான்ஸு, மாலிகூல்ஸ்னால் நம்ம வந்து மோல் கான்செப்ட் சொல்கிறோம். ஆனால் இந்த மோலார் வேல்யூம் கான்செப்ட் அப்படிங்கும்போது 1 mole ஆஃப் எனி கேஸ், எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் சரி, 1 mole ஆஃப் கேஸ் வந்து ஆக்குபைஸ் 22.4 லிட்டர் ஆர் 22,400 ml அட் எஸ்டிபி, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். ஸோ திஸ் இஸ் அ கால்ட் எனது மோலார் வேல்யூ. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஹைட்ரஜன் கேஸ், ஆக்சிஜன் கேஸ். இப்போ அந்த கேஸ் இருக்கும்போது
இந்த கேஸை நம்ம எதில் வந்து மென்ஷன் பண்ணணும்? இப்போ வந்து ஆப்ஜெக்டாக இருந்தால் அதை வந்து கிராம் கிலோகிராம் சொல்கிறோம். அப்போ ஒரு கேஸாக இருந்தால் அந்த கேஸ் அப்படிங்கிற 1 மோல் ஆஃப் கேஸுங்கிறது எவ்வளோ சார்? ஒரு ஏதோ ஒரு கண்டெய்னரை நம்ம வந்து ஃபில் பண்ணுறோன்னா அதை ஆக்குப்பை பண்ணுறது 1 மோல் ஆஃப் கேஸுங்கிறது எவ்வளோ ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணோம் அப்படின்னா 22.4 லிட்டர் ஆர் 22,400 ml வந்து ஆக்குப்பை பண்ணோம். ஸோ அதை தான் நம்ம யார் சொல்கிறோம்? மோலார் வேல்யூம். தமிழில் சொன்னால் மோலார் கன அளவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் வரைக்கும் போதும். ஸோ இன்றைக்கி நடத்தின டாபிக்ஸை எல்லோரும் என்ன பண்ணோன்னா நல்லா ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரிவைஸ் பண்ணுங்கள். எதாவது டவுட்டாக இருந்தால் கேளுங்க. இது ஆக்சுவலாக ஏற்கனவே நம்ம படித்த டாபிக்ஸ் தான், இருந்தாலும் எதாவது டவுட் இருக்கான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் எதாவது டவுட்டாக இருந்தால் கேளுங்க. அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் டாபிக் நாம் கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.